கீரிப்பாறை அருகே நண்பர்களுடன் அருவியில் குளித்தபோது +2 மாணவர் நீரில் மூழ்கி பலி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ்குமார். இவர் கடந்த ஆண்டு இறந்துவிட்டார். இவருடைய மனைவி பிரேமா. இவர் ஒரு தனியார் மருத்துவமனையில் அலுவலக உதவியாளராக வேலை பார்த்து வருகிறார். இவர்களுக்கு 2 மகன்கள் உண்டு. இதில் மூத்த மகன் ராகேஷ் எர்ச்சகுளம் பகுதியில் உள்ள ஒரு என்ஜினியரிங் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். 2வது மகன் அபினாஷ் வயது 17 நாகர்கோவில் SLP அரசு பள்ளியில் +2 படித்து வந்தார். இந்த நிலையில் அபினாஷ் நேற்று மதியம் பள்ளியில் ஆண்டு விழா நடப்பதாக வீட்டில் கூறிவிட்டு வெளியே சென்றார். ஆனால் அவர் பள்ளிக்கு செல்லாமல் நண்பர்கள் 9 பேருடன் சேர்ந்து 5 மோட்டார் சைக்கிள்களில் வெளியே சென்றுள்ளார். அதைத் தொடர்ந்து அவர்கள் கீரிப்பாறை பால்குளம் பகுதியில் உள்ள தனியார் தோட்டங்களுக்கு செல்லும் சாலையில் இருக்கும் அருவிக்கு சென்றனர். அங்கு இயற்கை அழகை ரசித்த அவர்கள் அருவியில் ஆனந்தமாக குளியல் போட்டனர். அப்போது அருவியில் போதுமான தண்ணீர் வரவில்லை. இதனால் அருவிக்கு கீழ் புதியில் தேங்கியிருந்த தண்ணீரில் அபினாஷ் நண்பர்களுடன் உற்சாகத்துடன் குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென அபினாஷ் ஆழமான பகுதிக்கு சென்றதால் தண்ணீரில் மூழ்கினார். அங்கிருந்த நண்பர்கள் அபினாஷை காணாமல் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே அவர்கள் தண்ணீருக்குள் மூழ்கிய நிலையில் இருந்த அபினாஷை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். பின்னர் அவரை சிகிச்சைக்காக மோட்டார் சைக்கிளில் தடிக்காரன்கோணம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் அபினாஷ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். அதைக் கேட்டு அங்கிருந்த அவரது நண்பர்கள் கதறி அழுதனர். இதுகுறித்து அழகியபாண்டியபுரம் வனச்சரக அலுவலகத்திற்கும் பூதப்பாண்டி போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையே இதுபற்றி அறிந்த குடும்பத்தினர் அங்கு வந்து அபினாஷின் உடலை பார்த்து கதறி அழுதது அங்கிருந்தவர்களின் கண்களை குளமாக்கியது. இதையடுத்து விரைந்து வந்த போலீசார் அபினாஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.